Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ வெட் இன்கிரீடியன்ட்ஸ்க்கு மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா முட்டை இந்த மாதிரி நல்லா ஃபோம் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா கார்னர்ல நல்லா நீட்டாக ஸ்க்ரேப் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 கப் உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் 1/2 கப் சூடான பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 6 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். கீழே வெண்ணெய் வச்சு தடவிட்டு சுற்றி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் நம்ம மாவை மாற்றிடலாம். இப்போ இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணிடலாம். அவனை ஏற்கனவே நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம போய் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கேக் அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. எனக்கு சரியாக 40 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச என்ன மாதிரியான ஃப்ராஸ்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.